அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக இந்தியா முழுவதும் பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகிறது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரப்பான் பூச்சி கட்சி, இந்த சிஜேபி அபிஜித் பார்த்தீங்கன்னா தீப்கே இவர் ஒரு விஷயத்தை கூறியிருக்காரு. அதாவது மாணவர்களை போராடக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு விஜய் அவர்கள் யார்? நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தமிழக வெற்றி கழக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்து இது டிவிகே கொட்டடா பாடுறான்னு ஒரு சவால் விட்டுருக்காங்க. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த கரப்பான் பூச்சி கட்சி யாரு? திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்குவதற்கு முற்பட்டிருக்காங்க. இதில் சவுக்கு சங்கர்கிட்ட முக்கியமாக பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த காங்கிரஸும் பிஜேபியும் அல்லாத கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, கெஜ்ரிவால், இந்த டிஎம்கே, பினராயி விஜயன் இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து கரப்பான் பூச்சி கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த நடக்கிற விஷயங்கள் என்ன? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி வட மாநிலங்களில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்கும் கொள்கை, அவரோட பேசும் அந்த விஷயங்களை எல்லாமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி யார் இருக்கா? பிஜேபின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இந்த பக்கம் டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா, கரப்பான் பூச்சி கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது போல காங்கிரஸ் பிஜேபி அல்லாத கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா நடக்குது? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரே நாடு ஒரே கொள்கைன்னு சொல்லி 2029 சட்டப்பேரவை தேர்தல் நடத்துறதுக்கும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, இந்த முதல்வன் சொல்கிற மாதிரி இது நம்ம கணக்கிலேயே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொள்கையும் வகுத்துக்கிட்டு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு மக்களை அல்லோலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிஜேபி பார்த்தீங்கன்னா அந்த கரப்பான் பூச்சி கட்சி பார்த்தீங்கன்னா அழுங்காமல் எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கரையான் போல் அரிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த கரப்பான் பூச்சி பண்ணுறதான் இவ்வளோ வேலை அப்படின்னா, உண்மையிலே இந்த கரப்பான் பூச்சி கட்சி தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறதுக்கு காரணம். இதற்கு பின்னாடி நம்ம ஆளுங்களும் இல்லாமல் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொள்கையும் வகுத்துட்டு பல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கேரளாவில் தமிழக வெற்றி கழகம் கால் பதிப்பதற்காக அங்கே ஒரு நடிகரை நாடி இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களம் வேறு ஒரு திசை நோக்கி போயிட்டு இருக்கிறது. இதில் இந்த சிஜேபி கரப்பான் பூச்சி பண்ணுற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது சாதாரண விஷயம் அல்ல. இது பெரிய உலக அரசியல். இவங்களெல்லாம் யார் இறக்கி விட்டு, அதாவது இந்த சிஜேபி கரப்பான் பூச்சி கட்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அபிஜித், தீப்கே இவங்க கூட்டங்கள் எல்லாம் இவங்களை இறக்கி விட்டது யார்? இதற்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இருக்குங்க. அவங்க யார் அப்படின்றதையும், இந்த அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் என்ன காரணம், எதை நோக்கி இந்த அரசியல் போயிட்டு இருக்கிறது, மக்கள் இந்த பிரச்சனையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம அலச போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமான வீடியோங்க. இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அரசியலே டோட்டலாக வேறொரு களத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா கும்பல் செயல்படுகிறது. அவங்க இறக்கி விட்டவங்க தான் சிஜேபி, இந்த கரப்பான் பூச்சி கட்சின்னு வச்சுங்களேன். இவன் இந்தியாவை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா யார்? இந்த அபிஜித் ஜிபிகே இந்தியாவை சேர்ந்தவன் அப்படின்னாலுமே இவன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்திருக்கான். அமெரிக்காவில் இருந்து தான் இவனை அனுப்பி விட்டு இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அப்படிதான் இங்கே இந்த கரப்பான் பூச்சி கட்சியை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இங்கே பல குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கான். முக்கியமாக பார்லிமெண்ட்டில் ஒரு அமைச்சர் பேசுனதுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் இந்த ஜென்சி கூட்டம்லாம் கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு அப்புறம் தான் இவன் ஆரம்பிச்சானா? கிடையவே கிடையாதுங்க. அந்த பேசுனதுக்கு பின்னாடியும் இங்கே இந்த கரப்பான் பூச்சி கட்சியை இவன் இங்கே ஆரம்பித்ததற்கும் உலக அரசியலில் பெரிய மாஃபியா கும்பல் செயல்படுகிறது. இது யாருன்னு நான் இறுதியாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த அபிஜித் ஜிபிகே விஜயை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லைங்களா? ஏன்னா இந்த விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம், உங்களுக்கு தேவைகள் என்ன என்றதை கோரிக்கை வைங்க, இப்போ இளைஞர்கள்லாம் தவறான பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. இதை விஜய் எப்படி இளைஞர்களை போராடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லலாம்? எந்த கட்சியை சார்ந்தவங்களையும் போராடணும்னு சொல்லுவதற்கு விஜய் யாருன்னு கேட்டிருக்கிறான். இவனை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஏன்டா போராடலாம்னு நீ முடிவு பண்ணும்போது போராடக்கூடாது, இங்கே சட்டவிரோதமாக நீங்கள் செயல்படக்கூடாது, உங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு விஜய்க்கு
அதிகாரம் இருக்கா இல்லையா? அவர் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் தம்பி. இதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் இது விஜயோட கோட்டடா, நீ வந்து என்னடா சொல்றதுக்கு ஆளுன்னு சொல்லி திரும்பி ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனால் இது ட்ரோல் பண்ணினாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் அபிஜித் ஜிபிகே வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் பின்னாடி பெரிய ஒரு அரசியல் கும்பல் வந்து செயல்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு விஷயத்த பேசுகிறான், யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறான். இங்கே வந்து இந்த இளைஞர் கூட்டத்தை சேர்த்துட்டு என்ன வேணா பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிரான ஒரு விஷயம், அதாவது ஃபேர் நீட்டுக்காக அவங்க வந்து கோரிக்கை வச்சாலுமே இவங்க வந்து நீட் வேணான்னு சொன்னாங்கன்னா இது உலக அரசியல், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இது பாதிக்கப்படுங்க. ஏன்னா இது வந்து மருத்துவத்துறை சார்ந்த விஷயம்னால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நீட்டை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து மருத்துவத்துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் இந்த உலகமே வந்து செயல்பட்டு இருக்கிறது. இதில் வந்து அவங்க உடனே வந்து இதை டீப்பாக போய் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே வேர்ல்டு லெவலில் அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்களோ அந்த விஷயங்களை இந்தியாவுக்குள்ளேயும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கரப்பான் பூச்சி கட்சியை உள்ளே இறக்கிறாங்க. அப்போது இங்கே பெரிய மாற்றங்களை உருவாக்குவது இந்த, அதாவது மீடியாக்கள், பெரிய மீடியாக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மள மாதிரி யூடியூபர்களும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்கள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுகு சங்கர் அவர்கள்ட்ட தமிழ்நாட்டில் நம்ம சவுகு சங்கர் அவர்கள் வந்து அரசியல் வந்து பேசுறதுல புலி, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் புட்டு வைக்கிறார் இல்லையா? இதனால பார்த்திங்கன்னா சவுகு சங்கர்கிட்ட பேசி முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சவுகு சங்கர் இன்னும் வெளிப்படையாக ஓப்பனாக எந்த விஷயமும் சொல்லலையாம். ஆனால் கரப்பான் பூச்சிக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், சவுகு சங்கர் சோழியே முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து சொன்ன விஷயங்களை கரெக்டாக செய்யலன்னு வச்சுங்கன்னா ஒரு இன்ச்சு நகர்ந்துச்சுன்னா சவுகு சங்கர் அவர்களை சவுக்கால் அடிச்சு கிழிச்சு எடுத்துருவாங்க. இது பின்னாடி பெரிய ஒரு கும்பல் செயல்படுதுங்க. அதுக்கு வந்து எச்சரிக்கையாக இல்லைன்னு வச்சுங்களேன், யார் நம்ம சவுகு சங்கர் அவர்கள் பின்னாடி பெருசாக மாட்டுவார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கரப்பான் பூச்சி கட்சியோட தலைவர் பாருங்க, இந்த அபிஜித் ஜிபிகே வந்து இந்த இவன் வந்து வருது, ஏதாவது இவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா, இப்போது பிஜேபியும் இந்த காங்கிரஸும் அல்லாத கட்சிகளை சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த மீடியாவும் நாடி இருக்காங்க. அதில் வந்து ஸ்டாலினையும் பார்த்தீங்கன்னா இந்த பினராயி விஜய், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் இருக்காரு பாருங்க, ஒரு நல்லவர் வல்லவர், ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார், அதுக்கப்புறம் போக வேறு ரூட்டில் போயிட்டாரு. இவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்கன்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வெளியில் போனதுக்கப்புறம் மும்பரமாக இதில் செயல்பட ஆரம்பிச்சிங்களேன். அப்போது மக்களுக்கு விரோதமான ஒரு சக்தி, ஒரு கட்சி ஆரம்பித்து இங்கே செயல்படுதுன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இவங்களாம் யார்? பினராயி விஜயன், முத்துவேல் கருணாநிதி, கொத்து புரோட்டா ஸ்டாலின், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஜ்ரிவால் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். இந்தியாவிலே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற முதல்வர் அப்படிலாம் சொன்னாங்க ஆரம்பத்தில், நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்களேன். ஆனால் இப்போ எந்த இடத்துல இருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். அப்போது இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாம் வட மாநிலங்க ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க, வடமாநிலம் ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அதாவது கோயிலில் வைக்கிற முண்டியெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கல்லூரி பள்ளிகளில் வைக்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் பணம் டொனேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் இவர் வந்து குரல் கொடுத்துட்டு வர்றாரு. பெண்கள் பாதுகாப்பு வந்து குரல் கொடுத்துட்டு வராரு. அதாவது நிறைய விஷயங்களை விஜய் பேசின விஷயங்கள்லாம் ட்ரோல் பண்ணுறாங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்கான்னா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே காங்கிரஸை காலி பண்ணுவதற்கு இங்கே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷனோட சேர்த்து அவங்க பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம, அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 1967 வரைக்குமே 2 எலெக்ஷனும் ஒரே தடவை தாங்க நடந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் சில காரணங்களோ இப்போ மாநிலங்களில் பிரச்சனைனால மாற்றங்கள் நடந்தது. ஆனால் பிஜேபி இருக்கும் இந்த விஷயம் சால சிறந்தது தான். ஆனால் ஒரு 2 வருடங்களில் வந்து ஆட்சி பண்ணவங்க, 3 வருடங்கள் ஆட்சி பண்ணவங்களை கழிச்சிட்டு நீங்கள் திரும்ப பண்ணாங்கன்னா அது எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துன்னு நீங்கள் பாருங்களேன். அதை நோக்கி தான் இப்போது தமிழக வெற்றி கழக அரசும் வந்து சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. அதாவது இங்கே நடக்கிற ஒரு அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தமிழ் வெற்றி கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் இவங்கெல்லாம் பல குடைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பெரிய குடைச்சல் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆட்சியை வந்து இவங்க கலைச்சாலும் பரவாயில்ல, கலைச்சிட்டு திரும்ப வந்தாலும் நம்ம வந்து 180லேருந்து 220 இடங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயை முடிவு பண்ணியிருக்காராம். ஏன்னா தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு வந்துருக்கும் போது காங்கிரஸே வந்து சும்மா இல்லைன்னு அதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்தால் தானே. அதாவது முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ட்ரோல் பண்ணுற விஷயங்களோட சேர்த்து பிஎம் விஜய், அதாவது அடுத்த கட்டமாக விஜய் இந்திய அரசியலில் குதிக்க இருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழக இந்த கட்சியின் பெரிய தேசிய வெற்றி கழகம் மாற்றப் போகிறார் அப்படின்ற ஒரு தகவலாம் கசிஞ்சிருக்கு. மாற்றா போவங்களுக்கு என்ன பிரச்சனை?
ஒன்றும் புரியல. ஏன்டா நீங்களாம் வந்து அதாவது கருணாநிதி காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, ஜெயலலிதா காலத்திலேருந்து இப்போ இருக்கிற கொத்து புரோட்டா வரைக்குமே இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரதமர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொத்து புரோட்டாலாம் சொல்லும்போது விஜய் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன பொத்துக்கிட்டு வந்தது? ஒன்றும் புரியலையே. இது பிஜேபியே செயல்பட்டு இந்த விஷயங்களை பண்ணாலுமே சிறப்பு தான் வச்சுங்களேன். ஏன்னா இங்கே இந்த திராவிட கழகத்தையும் இந்த காங்கிரஸும் வந்து பண்ணுற அரசியல் எந்தளவு இருக்குன்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விஜய் டார்கெட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமைச்சர்லாம் இருக்க பார்த்தீங்களா, ஆதவர்ஜினாலேருந்து செங்கோட்டையிலேருந்து மற்ற அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள்லாம் ஒவ்வொரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து சிஎம் மட்டும் இல்லை, மக்கள் இந்தியா மக்கள் அனைவருமே விரும்புகிறாங்க. அப்போ வந்து அவர் பிரதமர் ஆவதற்கும் பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மக்கள்லாம். அவர் பிரதமர் ஆனால் எல்லாத்துக்கும் சந்தோஷம், கண்டிப்பாக பிரதமர் ஆவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சதையும் கொந்தளிச்சு போயிட்டாங்க இந்த காங்கிரஸ். இதற்கு வந்து மாணிக்க தாக்கூர் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்து இவங்க வெளியில் வரவே இல்லை, இவங்க இந்த ரீல்ஸ் முகத்துலேருந்து வெளியே வரலன்னு சொல்லி காங்கிரஸும் கூவ ஆரம்பிச்சிருச்சு. மாணிக்க தாக்கூரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் இதை பற்றி எதுவுமே வாயை திறக்கவே இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலிடம் வந்து அதாவது காங்கிரஸ் ராகுல் மேலிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. நீ அதிருப்தியில் இல்லாமல் போ, இதை பற்றி வந்து தமிழக வெற்றி கழகம் கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கல. ஏன்னா இவங்க ஒரு போக்கு வேற ஒரு திசை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனாலையும் இப்போ இங்கே வந்து கேரளாலையும் தமிழக வெற்றி கழகம் வந்து கால் பதிச்சிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் தேவன் அவர்களை வந்து அணுகி பேசிட்டாங்கன்னா எப்படி கேரளா மாநில தலைவராக தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிப்பாட்ட வைக்கிறது. அது வந்து அவரும் வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காரு. இங்கே தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்ல இங்கே தேவன் சைட்லேருந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அங்கே வந்து உண்மையை சொல்லிட்டார். செப்டம்பர் 10 விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பு கொடுப்பதற்கு இருப்பதாகவும் தகவல் சொல்லிட்டாரு. இப்போ பிஜேபியில் இருந்தவரை எப்படி இவங்க கொண்டு வரலாம், அப்போ இதுக்கு பின்னாடி பிஜேபி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இருக்குதா இல்லையன்றதை அப்புறம் பார்க்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு கேரளாவில் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். இதனால் அவங்க வந்து இன்னும் ஒவ்வொரு மாநிலங்களையும் அடுத்து தெலுங்கானாவிலையும் போக போகிறாங்க. இதெல்லாம் வந்து மாற்றமே கிடையாதுங்களேன். அப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஈக்குவலாக ரசிகர்கள் இருக்கும் பொழுது அங்கே தேவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்போது தேவன் வந்து பிஜேபியில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தார். இப்போ அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இவர் தமிழக வெற்றி கழகத்திற்காக நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் உறுதியளிச்சிருக்காரு. அப்போது இங்கே இருக்கிற அரசியல் விஷயங்களை பாருங்களேன். அப்போ இங்கே பொங்குறாங்க யார்? காங்கிரஸ் வந்து பொங்குறாங்க. இங்கே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு பக்கம், வட மாநிலங்களில் ஃபுல்லாக விஜயை பற்றி பார்த்திங்கன்னா ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 50,000 கேலிருந்து 1 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் போயிட்டு இருக்குதுங்க. டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 100 யூடியூபர்ஸ் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களும் இதே தான் பேச்சாக இருக்கிறது. அப்போ இது யார் ட்ரோல் பண்ணுறா? யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மாதத்துக்கு 5 கோடி செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது செலவாகுதோ இல்லையோப்பா, ஃப்ரீயாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, கொடுத்துட்டு போட்டோம். இதில் பிஜேபி செயல்பட்டாலும் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்த்திங்கன்னா மக்கள் ஆதரவு கொடுக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது, கிழிக்க கூட முடியாது. இதில் அபிஜிபிகே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து இங்கே விஜய் சொல்கிற அளவுக்கு அருகதே கிடையாது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் கூட பழிச்சுக்கிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சமாளிக்க முடியல, பிஜேபியும் சமாளிக்க முடியல. இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம சொன்னோம், பரந்தூர் விமான நிலையத்தை வந்து உடனே வந்து அவர் வந்து ரத்து செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மேலிடம் அதாவது பிஜேபியோட ரெக்கமெண்டேஷனோட தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உண்மையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பிஜேபியை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, மத்திய அரசு யாராக இருந்தாலும் அவங்க பகைச்சிக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பிஜேபி போகும் பாதை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பிடிச்சிருந்தா அதை பயன்படுத்திக்கலாம். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மதவாதம் மற்ற விஷயங்களை நாங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு விஜய் அனுமதிப்பாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த சிஜேபி இந்த கரப்பன் கட்சி பண்ணுற மாதிரி, இந்த திராவிட அரசு பண்ணுற மாதிரி, காங்கிரஸ் பண்ணுற மாதிரி, ஏன் பிஜேபி கூட சேர்த்துங்க, இதெல்லாம் பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் உடன்பட்டுச்சுன்னா மக்கள் எதிர்ப்பலையை தெரிவிப்பாங்க. ஆனால் இப்போ அதை நோக்கிலாம் போகலை. ஆனால் இப்போ இருக்கும் அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக தமிழக வெற்றி கழகம் பயணம் செய்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. தொடர்ந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளாக இருக்கு பார்த்தீங்களா, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன். 2027 ஆட்சியை கழிச்சு விட்டு சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. விஜய் இதுக்கு தயாராக இருக்கிறதுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இலவச பேருந்து பயணம், கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவோடு இருக்கிறாராம். அதாவது மக்கள்கிட்ட போயிடுவார், நான் என்ன தப்பு செஞ்சு இவங்க ஆட்சியை கழிக்கிறாங்க, இப்போ நீங்கள் தான் வந்து ஆதரவு கொடுக்கணும், நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரது தான் வந்து இந்த மாற்றத்தை செஞ்சேன்னா இல்லையே நீங்களே பாருங்கன்னு இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பதிவு செஞ்சாருன்னா என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய மாற்றம் நடக்குங்க. 234 தொகுதியும் வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு, சட்டப்பேரவை என்ன நடக்குதுன்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம்
பிஜேபி காய் நகர்த்துகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. மெயினாக இப்போ முக்கியமான பாயிண்ட் போயிடும். என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து 10 வருடங்களாக குரல் கொடுத்துட்டு வருது. பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து மெஜாரிட்டி இல்லாதனால தள்ளிதள்ளி போயிட்டு இருந்துச்சுங்களேன். ஆனால் இப்பொழுது இங்கே அவர் பிஜேபிக்கு சாதகமாக டிடிகேயும் பயன்படுத்தி கொண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தை இந்த டிஎம்கே எம்பிக்களையும் பயன்படுத்தி கொண்டு இதற்கு மும்பரமாக வேலை செய்து எம்பி எலெக்ஷனோட எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சூப்பரமான ஒரு விஷயம் தாங்க. ஆனால் இதை வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு வருடம் 5 வருடத்துக்கு ஒரு வருடம் எக்ஸ்ட்ரா போயும் 4 வருஷம் 4.5 வருஷம் இப்படி கொண்டு வந்து பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். 6 வருஷம் போனாலும் சரி, ஒரு கட்சி ஆளும் கட்சி வந்து 6 வருஷம் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட்சி பண்ணாலும் சரி, இதில் வந்து குறைவாக பண்ணும்பொழுது இங்கே பிரச்சனை வருது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி செய்து பண்ணாங்கன்னா ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் இங்கே 2 வருடங்கள் ஆட்சி செய்து 3 வருடங்கள் ஆட்சி செய்யும் பொழுது அங்கே முழுமையான ஆட்சி பண்ண முடியாது. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குன்னா, புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்க எப்படி முழுசாக பண்ண முடியும்? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க செயல்பட்டாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம்தான். ஆனால் இப்போ பிஜேபி இந்த மாதிரி ஒரு காய் நகர்த்தி கொண்டு தமிழக வெற்றி கழக அரசையும் பயன்படுத்தி கொண்டு இங்கே வடமாநிலங்கள் ட்ரோல் பண்ணுறதே அவங்க தான் சொல்கிறாங்க. இது உண்மையாக இருந்தாலுமே விஜய்க்கு இது சாதகமாக தான் தற்போது அமைகிறது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபத்தில் இருக்காங்களா. அதாவது ராகுல் காந்தி சோனியா காந்தி சைடில் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்களா. இவங்க நம்ம வந்து டிஎம்கே விட்டு வெளியே வந்துட்டு டிவிகே போனதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கடும் கோபத்தில் இருக்காங்களா. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மாணிக்கம் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அதாவது விஜய் அவர்கள் பிஎம்னு சொல்கிற விஷயம், பிரதமர்னு சொல்கிற விஷயத்தங்களை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கதற ஆரம்பிச்சிடாரு. நம்ம திரும்ப தான் சொல்கிறோம், நீங்கள் கதறுங்க, இல்லை வந்து விட்டுட்டு ஓடி போயிருங்க. விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்து விட்டார். அடுத்து எது நடந்தாலும் நான் எதிர்கொள்வேன், மக்களை நம்புறேன்னு சொல்லி வந்துட்டாருங்க. இப்போ இங்கே வருவோம். அதாவது இந்த கொத்து புரோட்டா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கொத்து புரோட்டா வந்து சிஜேபி கூட சேருவதற்கு தயாராக இருக்குது. அதாவது மறைமுகமாக நேரடியாகவா அப்படின்றது தெரியாதுன்னு வச்சுக்கலாம், போக போக தான் தெரியும். ஆனால் நேரடியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் வந்து மக்களை பற்றி கவலைப்பட்டா தானே. இப்போ வந்து இவங்களுக்கு சாதகம் என்னன்றதோ அதை பயன்படுத்திக்கலாம்னு வச்சுங்களேன். இதை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த கரப்பான் பூச்சி கட்சியை சேர்ந்த அபிஜித் தீப்கே வந்து பேசியிருக்கிறான். இப்போ இங்கே வருவோம், இதில் எப்படி உலக அரசியல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, பிஜேபி அரசு வந்து சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவுக்கும் சரி மற்ற நாடுகளும் சரி உடன்பாடு ஏற்படுத்துவது இல்லை. இதில் வந்து நீட் தேர்வுக்கு எதிராகவும் சரி மற்ற விஷயங்களும் சரி காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சோ அதை தான் பிஜேபியும் பண்ணுச்சு. நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்கா சொல்கிற விஷயங்களுக்கும் அடிமணியாமல் ரஷ்யா சீனாவுக்கு ஆதரவாக போயிட்டு இருந்தது இல்லையா. இதை வந்து காரணம் காட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி கட்சியை இறக்கி விட்டது இலுமினாட்டி என்ற ஒரு குரூப்பு. இலுமினாட்டியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், அரசியல் பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி தான் தெரியாமல் இருந்தது. இப்போ கடந்த ஒரு 5 வருடங்களாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இறக்கி விட்டு தான் இந்த கரப்பான் பூச்சி கட்சியை வந்து இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் இவங்க உள்ள வந்து அதாவது ஒவ்வொரு மாநிலங்களையும் கால் பதிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது இந்த இளைஞர் கூட்டத்தை வைத்துட்டு அப்போது இந்த இலுமினாட்டிகள் வந்து அவங்க நினச்சிருக்காங்க பாருங்க, உலகத்தை எப்படி மாற்ற வேண்டும், எங்கள் கைக்குள்ள எப்படி வைக்க வேண்டும், நாங்கள் அரசியல் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிற ஒருத்தனை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த கரப்பான் பூச்சி கட்சியை சேர்ந்தவங்க எல்லா மாநிலங்களையும் மெஜாரிட்டியான மாநிலங்கள் இருந்தாலே சோழி முடிஞ்சிச்சு. பிரதமர் வேட்பாளராக ஒருத்தர் நின்னான்னா மேட்ரியே முடிஞ்சு போச்சு. இதற்குத்தான் அவர்கள் இறக்கி விட்டு இருக்கிறார்கள். இதற்கு தான் இந்த அபிஜித் தீப்கே வந்து வேலை செய்கிறான். இது மக்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். இங்கே எல்லா கட்சிகளிலும் குழப்பை ஏற்படுத்துவதற்கும் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக மக்களிடம் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் மக்களுக்காக போராடுறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நீட்டுக்கு எதிராக வந்து அவன் போராடும் போது அங்கே பாருங்கள் மாணவர்களுக்கு சாதகமாகவும் அரசியல் என்ன நடக்குதோ அதுக்கு நீட் ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. இங்கே வேறு மாதிரி ஒரு விஷயத்த நீட்டுக்கு எதிராகவே நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் சாதகமான ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அவன் நல்லவன்றதை இங்கே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள்ட்டையும் மோத வரான். தமிழ்நாட்டுக்கு நான் வந்து போராடுவேன் வேற சொல்கிறான். அப்போ அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தானா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கலவரம் நடக்கும். இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. எப்படி இங்கே போய் பிரதமர்கிட்ட மோதினாங்களோ அதே மாதிரி இங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவர் விஜய் அவர்கள்ட்ட மோதுறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் பவர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே போகுதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லா இடத்துலையும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர விஜய் அவர்கள் தனி மெஜாரிட்டியாக ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ கேரளாலையும் கால் பதிவு போகிறார், அடுத்து தெலுங்கானா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, இப்போ ஒவ்வொரு மாநிலங்க தென் தமிழகத்தை வந்து கவர் பண்ணிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ட்ரோல் பண்ணிருக்காங்கல்ல எங்கள் வட மாநிலங்களில். அப்போது விஜயை பற்றி யாருன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சுவாங்க.
அப்போது விஜய் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கேயும் ஃபேன்ஸ் உருவாகிடுவாங்க. இப்போ இந்தியா முழுவதும் விஜய் அவர்கள் பேர் அடிபட்டது, விஜய் அவர்கள் புகழ் ஓங்கி நின்றுச்சு அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணுன்னா இவங்களெல்லாம், அதாவது இந்த காங்கிரஸை ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட்டாங்க, இங்கே திராவிட கழகம் ஒன்று இருக்குது, இந்த கழகங்களெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து இங்கே ரெண்டு தான், பிஜேபி அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகமா இல்லை இன்னொரு கட்சியா இப்படின்றத ஏதாவது ஒரு முடிவு பண்ணி புதுசாக ஒரு களத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி முடிவு பண்ணியிருக்கு. இதில் வந்து நம்ம மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த பிஜேபி நமக்கு பிரச்சனை இல்லை, மற்ற கட்சிகளும் பிரச்சனை இல்லை. ஆனால் கரப்பான் பூச்சி கட்சி பெரிய பிரச்சனை. இந்த பெரிய ஒரு விஷயங்களை பண்ணுவதற்கும் அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்றதான் தற்போது தகவல் வெளியே இருக்கிறது. இதில் மாட்டிக்காமல் மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம திரும்பவும் இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை அவன் இது பிடுங்க கூட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பதும் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிந்து ஏன்னா வாபஸ் பெற்றுட்டாங்க. வாபஸ் பெற்றது இவன் வந்து நக்கலாக வந்து பதிவு போட்டு பண்ணிட்டு இருக்கிறான். நீ என்ன வேணால் பண்ணு தம்பி, ஆனால் ஒரு முடிவு கட்டுறதுக்கு இங்கே காங்கிரஸ்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த கரப்பான் பூச்சி கட்சியை எதிர்ப்பதற்கு பிஜேபின்ற ஒரு கட்சி கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா பிஜேபிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். அவங்களோட கருத்தில் நம்ம ரொம்ப முரண்பாடாக இருக்கோம்னு வச்சுங்களேன். தமிழக வெற்றி கழகத்தில் வச்ச அந்த கொள்கை கோட்பாடுகளில் நம்மளுக்கும் வந்து உடன்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாட்டில் இருந்தாலுமே இங்கே கரப்பான் பூச்சி கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் அவங்கள கரப்பான் பூச்சியை வந்து சோழியை முடிக்கிறதுக்கும் பிஜேபி தவிர யாராலையும் முடியாதுன்னு வச்சுங்க. அப்போது பிஜேபிக்கு தற்போது நாம் இந்த விஷயத்தில் மட்டும் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு வச்சுங்களேன், பின்னாடி பெரிய ஒரு பின்வழி இருக்கும். தமிழ்நாட்டில் ஆளும் விஜய் அவர்கள் பிரதமர் ஆண்டா உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.